Fifth question. Process of jnana, how does it happen? What are the changes one can observe in their perception of the world? Misconceptions of Sarvatma Bhava, getting emotional after jnanam, etc. See, ஒரு knowledgeable person வந்து he will be more emotional. Emotional quotient வந்து ஜாஸ்தி இருக்கும். இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன். என்னோட குருநாதரும் he is very emotional person. அப்போ நான் லேட்டஸ்டாக ஒரு கிளாஸ் கேட்டேன், பூஜ்ய சாமிஜியோட கிளாஸ். அதுலேயும் அவர் சொல்லுவார், a person will become more emotional, more sensitive to worldly things once he gets knowledge அப்படிங்கிறார். ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு வந்து வெறும் தன்னுடைய ஈகோவை டச் பண்ணா மட்டும்தான் அந்த வலி இருக்கும். அந்த வலியை வந்து ரொம்ப பெருசா கொண்டாடிட்டு ஒவ்வொரு பெருசு பண்ணிட்டே இருப்பான். ஞானம் வந்துருது அப்படின்னா எல்லாரோட வலியும் தன்னோட வலியா தெரியும், நிஜமாவே தெரியும். யாராவது ஒருத்தர்கிட்ட பைசா இல்லை அப்படின்னா கஷ்டப்படுவோம், யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட கல்யாணம் ஆகலைன்னா கஷ்டப்படுவோம். அவளுக்கு என்ன பண்ணலாம்னு தோணினே இருக்கும். லிட்டரலி வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டுன்னா. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் தானும் ப்ராப்ளமா கன்சிடர் பண்றதுக்கு தான் சர்வாத்ம பாவனா. எல்லாருடைய ஜாலியையும் தன்னுடைய ஜாலியா கன்சிடர் பண்ணி ஜாலி பண்றது வந்து நிதித்தியாசனத்துல பண்றது. ஆனா டிரான்சாக்ஷன்ல பண்றது இது பண்றதுலாம் மற்றவங்களுடைய ப்ராப்ளம்லாம் தன்னுடைய ப்ராப்ளமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஞானிக்கு ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது சத்தியமா இருக்காது. அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஆடும்போது அழிச்சிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ சொல்யூஷனை பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியல ஒரு ப்ரேயரை பண்ணிட்டு அடுத்த ப்ராப்ளம் வேற யாருக்கு என்ன ப்ராப்ளம், ஒருத்தருடைய ப்ராப்ளமா இது நம்ம ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, சரி அதுக்கு ப்ரேயர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு சரி வேற யாருக்கா என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படியே ஒர்க் ஆகும் மைண்டு. மற்ற வாழ்க்கை என்ன வேணும் அப்படின்னு மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இது பேர் தான் சர்வாத்ம பாவனா. ஸோ அதனால a person will as though look like he is very emotional. Emotional quotient will be handled by the ஞானி. அஜ்ஞானத்துல எமோஷனல் பர்சனா மாறிடுவான். ஞானி வந்து எமோஷன்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணும். அழகா குருநாதர் சுகர் நல்லா அந்த சிரிச்சுட்டே அழுதேன், ஜாலியா இருந்தே வருத்தப்பட்டேன் அப்படி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவார். ஆனந்தமா வருத்தப்பட்ட பாடி இதுல தான் ஞானி